வணக்கம் நண்பர்களே, ஏகேஎஸ் கிரியேட்டிவ் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோலாபூரி ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1½ கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவோட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்டாகவும் நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டாகவும் அந்த பூரி இருக்கும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதில் சேர்த்துருக்கேன். இதோட அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பூரி மாவு பார்த்துக்கு அதை கரெக்டாக நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. அது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா மாவு ரொம்ப தளர்வாயிடும். அதனால் மாவுக்கு ஏற்றா போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சா கரெக்டான பதம் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு நல்ல ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அது ஊறின பிறகு அது நமக்கு தேவையான சைஸில் கொஞ்சம் நார்மலாக நம்ம பூரி திரட்டுற சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாக திரட்டிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு சோலாபூரி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ மாவு நான் ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்ட சைஸுக்கு உருட்டி திரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ திரட்டி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரியை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். கடாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது நம்ம திரட்டி வச்சுருக்க அந்த பூரி சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கனாக்கா அப்போ தான் நம்ம எண்ணெயை மேலே அப்படி எடுத்து விடும்போது பூரி அழகாக உப்பி சூப்பராக வரும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சென்னா மசாலா ரொம்ப ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 வகையான சென்னா மசாலா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. இல்லைன்னா பட்டாணி மசாலா கூட ரொம்பவே ஆப்டாக இருக்கும், அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பூரி சூப்பராக அழகாக உப்பி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சோலாபூரி ரெடி ஆகிடுச்சு. நான் இதை சென்னா மசாலாவோட தான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.